வணக்கம். என்னுடைய இனிய நண்பர், அன்பு சகோதரர் ஈரோடு ஆர்கே சதீஷ்குமார் அவர்கள் ஒரு பலன்கள் போட்டிருக்காரு. அதற்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை பணிந்து நமஸ்கரித்து விட்டு உங்களோடு பேச தொடங்குகிறேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 28ஆம் தேதி, அதாவது 28/3/2025 அன்னைக்கு சாயந்தரம் 6:26க்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மாறுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சதீஷ்குமார் சொல்லிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த மேஷத்திலிருந்து ஆரம்பித்து மீனத்தில் வரைக்கும் இருக்கிற ராசிக்கார அன்பர்கள், அந்த ராசிக்குரிய அன்பர்கள் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் சந்தித்திருந்தாலும் சரி, இந்த 2025ஆவது நமக்கு நல்லா இருக்காதா, இந்த 2025லையாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா, கரை தெரிஞ்சிடாதா, வழி கிடச்சிடாதா அப்படின்னெல்லாம் தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் ஆர்கே சதீஷ்குமார் ஜோதிடர் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 28ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுனாக்கா, அந்த 7.5 சனி விரயச்சனி அப்படியாக இருக்கு. 30% நன்மைகளை தரும், 70% அவங்க கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு ஜோதிடர் சதீஷ்குமார் தெரிவிச்சிருக்கார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த பயிற்சி இருக்கு. அதே போல லாப சனியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 90% அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நன்மைகள் கிடைக்கப்பெறும். ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு அன்னையிலிருந்து 90% நன்மைகளை பெறுவீர்கள். 10% கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னும், மிதுன ராசிக்காரர்களுக்கு கர்மச்சனி அப்படின்னும் 60% நன்மைகள் கிடைக்கும். 40% கொஞ்சம் ஜாக்கிரதையா தெளிவா நிதானத்தோட செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. கடகராசி அன்பர்களுக்கு இது பாக்கிய சனி, அஷ்டம சனி முடிவுக்கு வருது, பாக்கிய சனி அப்படின்னு சொல்றாரு. இவர்களுக்கு கடகராசி அன்பர்களும் 75% நன்மைகளை பெறுவார்கள் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சியால அப்படின்னு சொல்றாரு. அதே போல சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அந்த அஷ்டமச்சனி காலம் அது, அதனால கவனமாக இருக்கணும். அவங்கள ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடையும் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ரொம்ப பொறுமையோடும் கையாளணும். இந்த சனிப்பயிற்சி காலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஜோதிடர் சதீஷ்குமார் தெரிவிக்கிறார். 20% நன்மைகள் அவங்க கிடைக்கும் அப்படின்னு. கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனி, கவனமாக இருக்கணும். 40% அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீதி 60% ஏதோ ஒரு இதில் இழுத்து விட்டுருவாங்க, கோத்து விட்டுருவாங்க, நம்மளை சிக்கலில் போட்டுருவாங்க. கையெழுத்து எவனுக்கும் போடாமல் இருங்க, வாக்குறுதியை தராதிங்க அப்படிங்கிற விஷயத்துலலாம் கவனமாக இருக்க சொல்லி வலியுறுத்துகிறார் ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார், ஈரோடு ஜோதிடர். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜெய சனி அப்படிங்கிற காலமாக தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் அமையுது. 75% நன்மை தரக்கூடியவர்கள் வகையில் தான் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது பஞ்சசனி அப்படின்னும், தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னும், 60% நன்மைகளை பெறுவார்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னும் சொல்றார். தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாசத்துல இருக்கிற அந்த சனிப்பெயர்ச்சியானது அர்த்தாஷ்டம சனி, 30% நன்மைகள் கொடுக்கும். இவங்களும் கவனமாக நிதானமாக பொறுமையோடு கோபத்தை எல்லாம் காணடிச்சுட்டு ஈகோவெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார் ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார், ஈரோடு ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது சகாய சனி. 90% 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, கவலையே படவாதி. இனி நடக்கக்கூடியது சகாய சனின்னு சொல்லப்படுது. 90% உங்களுக்கு மார்ச்சுக்கு பிறகு நன்மைகள் நடக்கும். 100க்கு 90% அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இனி ரொம்ப அட்டகாசமான வாழ்க்கையை நோக்கி நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, பாதச்சனி அப்படிங்கிற வகையில பார்க்கும்பொழுது 30% நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 30% நன்மைகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார்.
அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஜென்மச்சனி, அவர்கள் 20% நன்மைகளை பெறுவார்கள். 80% நண்பர்களால் ஏமாற்றங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிக்கலில் தானே போய் மாட்டிக்கிறது. அடுத்தவர்கள் தான் சண்டை போட்டிருப்பாங்க, இவங்க போய் மாட்டிக்கிறது. அடுத்தவங்க தான் ஏதேனும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல இவங்க மாட்டிக்கிறதுக்கு அவமானங்களை சந்திப்பதற்கு உண்டான காலங்களாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் 28ஆம் தேதி 28/3/2025 பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். அதை அடுத்து கடகராசிக்காரர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். அதை அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். மகர ராசிக்காரர்கள் மிக மிக அதிக அளவு லாபத்தை பெறுவார்கள் அப்படின்னு என் இனிய நண்பர் சகோதரர் ஈரோடு ஜோதிடர் ஆர்கே சதீஷ்குமார் தெரிவிச்சிருக்கிறார். இதற்கு உண்டான முறையில் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தை நாம் கடத்துவோமாக, நற்பலன்களை கடவுள் வழிபாடு மூலமாக நாம் பெறுவோம் என்று உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.